தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் சொல்கிறது, புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாருக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். இந்த நாளின் செய்தியாக தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் படைத்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டம் என்பதை நீங்கள் நாளும் ஆராய்ந்து பார்க்க முடியாது, எண்ண முடியாது. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். தேவன் ஒவ்வொருக்கும் ஒரு வாழ்க்கை திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு திட்டம் இல்லாமல் யாரையும் இந்த பூமியிலே ஆண்டவர் அழுத்துவதற்கான காரியம் இல்லை. ஏனால் மோசேக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். யாக்கோபையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக தேவன் யோசேப்பை வைத்திருந்தார். ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் இஸ்ரவேலை நிறைவேற்றும்படியாக அங்கே நாம் வாசிக்கிறோம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லி தேவன் எரேமியாவுக்கு ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். 1:5 வாசிக்கிறோம். இந்த மகா பெரிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்காக ஆண்டவர் அங்கே தானியேலை அனுப்பி, ஆண்டவர் தானியேல் மூலமாக அங்கே ஊழியம் செய்யும்படியாக பாபிலோனுக்கு அனுப்பி ஆண்டவர் அங்கே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். மோசேக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், அங்கே ஊழியம் செய்யும்படியாக. யோவான் ஸ்நானத்திற்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். கற்பத்திலிருந்தே ஆவியானவர் அங்கே நிரப்பினார். எனவே அங்கே இந்தோனேஷியா என்னும் இடத்திலே வாழும்படி மக்களுக்கு ஆண்டவர் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க அவரது மொழியிலே வேதாகம தட்டச்சு மூலமாக ஒரு மிஷனரியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மிஷனரி பெயர் என்னவென்று பார்க்கும்போது கட்ஸ். அவர் பிறந்தபோது பிரசவத்தில் தாயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியாதென தாயை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று சொல்லி மருத்துவர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் அங்கே குழந்தை பிறந்த உடனே சுவாசிக்க ஆரம்பித்தது. பலவீனமான அந்த குழந்தை வளர்ந்தது, பெரியமானது. அவர் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இந்தோனேஷியாவிலே தேசத்திலே செய்தார். இதை பார்க்கும்போது தெய்வீக திட்டத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வானை பிள்ளைகளே, ஆண்டவர் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நான் என்ன செய்ய போகமே என்று சொல்லி நீங்கள் வியாகுலத்திலே இருந்தால், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். எப்படி மோசேக்கு, தானியேலுக்கு, யோவான் ஸ்நானனுக்கு, யோசேப்புக்கு ஒரு திட்டத்தை வைத்தாரோ, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கென்ற ஒரு திட்டத்தை வைத்துள்ளார் என்பதை நீங்கள் நிச்சயமாகவே நம்ப வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருக்காகவும் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்து உங்களுக்காக தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் ஒன்றுக்கு உதவாதன்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. எனவே அவருடைய ஆலோசனைப்படி நான் நடக்கும்போது, அவனுடைய திட்டத்தின்படி நான் செய்யும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய எதிர்கால திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் உயர்த்த சித்தமாக இருக்கிறார். எனவே தேவனுடைய திட்டம் நிறைவேற ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.